பிளாக்மெயில்னு சொல்கிற ஒருத்தர் ஏன் வந்து நான் அந்த ரூம்குள்ளே ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப எமோஷ்னலானேன். அந்த அழுத என்ன அறியாமல் அந்த குழந்தைய பற்றி பேசும்போது நான் அழுக வந்துருச்சு. அழுதுட்டு இருக்கேன். ரங்கராஜ் டிஷ்யூ பேப்பரை எடுத்து என் கண்ணீரை தொடச்சி விட்றாரு. அழாத அப்படின்றார். ஒரு வாட்டி இல்லை, 3 வாட்டி பண்ணார். ஏன்னா ஒரு சில பாயிண்ட் நான் பேசும்போது என்ன அறியாமலே நான் வந்து அழ ஆரம்பித்தேன் அந்த ரூம்குள்ளே. அந்த ரூமில் அப்படி பிஹேவ் பண்ணிவிட்டு வெளியே வந்து இந்த மாதிரி எப்படி அவரால் சொல்ல முடியுதுன்னு எனக்கு புரியல. அப்போ 4 செவத்துக்குள்ளே ஒரு ரங்கராஜும் வெளியே ஒரு ரங்கராஜுமாக தான் அவர் வாழ்ந்துட்டுருக்கார். தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. ஆக்சுவலி அந்த நாசியா சென்சேஷன் இருக்கும்ல, எனக்கு அந்த பேசிகிட்டு இருக்கும்போது வாமிட் வர மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ மேடம் வந்து தண்ணி குடிமா, பிரேக் எடுத்துக்கோ அப்படின்றாங்க. இவர் தண்ணி பாட்டில் எடுத்து தண்ணி வந்து ஃபீட் பண்ணுறாரு. ஆனால் இன்னைக்கு வெளியே வந்து பிளாக்மெயில்றாரு. எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது பயங்கர முரணாக இருக்குது. ஏன்னா சோஷியல் மீடியாவில் அவர் போட்டிருந்த பதிவு மிரட்டல், என் குழந்தையா இருந்தால் அப்படிங்கிறது. பட் நீங்கள் விமன் கமிஷன் முன்னாடி இதெல்லாம் நடந்ததுன்னு ஒரு கூற்றை வைக்கிறீங்க. வேறையாக இருக்கே ரெண்டுமே.